ஹாய். ஹாய். அதாவது ஆக்சுவலா லைவ் பார்க்கும்போது கூட எல்லாமே சும்மா சாதாரணமா நடக்கிற மாரி இருந்துச்சு. ஆனா எபிசோட் பார்க்கும்போது தான் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. வைல்ட் கார்ட்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. இந்த டாஸ்க்ல வந்து அவங்க எதுவுமே சரியில்லன்ற மாரி இருந்தது. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சாண்ட்ரா அந்த டாஸ்க்க முடிச்சுட்டாங்க. நம்ம அந்த ஒரு ஒரு நாள் பூரா நேத்துலருந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு நல்லா இருந்துச்சு, எல்லாம் இருந்தது. இந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததான்றது தெரியல. அது இந்த பண்ணி ஒவ்வொருத்தரும் இந்த ரிசைன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீடியோ யார் கேஸ்கேட் 94 நெனைக்கிறேன். அவங்க வந்து ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க. அது எல்லா இடத்துலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சாண்ட்ராவோட மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அ இந்த இந்த பர்ட்டிகுலர் சீக்ரெட் டாஸ்க். அது வந்து பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அத பார்க்கறதுக்கு. அ ஆனா அதுல சில விஷயங்கள் வந்து யாருமே அத அட்ரஸ் பண்ணலையா? இல்ல விட்டுட்டாங்களான்னு தெரியல. இவங்க வந்து சில பேர வந்து அ பேசின வார்த்தைகள். சாண்ட்ரா வந்து வாட்டர்மெலன் ஸ்டார நொண்டின்னு சொன்னதும், அதுக்கப்புறமா வந்து ரம்யா வந்து அ இவங்க பார்வதிய பார்த்து குட்டி சாத்தான்னு சொன்னாங்க. அதுக்கு திவ்யாவோ இல்ல யாரோ நோ பாடி ஷேமிங் அப்படின்னு சொன்ன திவ்யா வந்து அதுக்கு ரியாக்ட்டே பண்ணல. லைக் அவங்க சிரிச்சுட்டு இருந்தாங்க இன்னும் இன்ஃபாக்ட். அது வந்து தப்புன்னு சொல்லி யாருமே வந்து ஸ்டாப்லாம் பண்ணல. அதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்தது. பட் நீங்க டாஸ்க் வைஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே திருப்பி விட்டுட்டாங்க. நேத்து எபிசோடுக்கு வந்துட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல. இவங்க எல்லாருமே வந்து பெஸ்ட் மனுஷங்க, இல்ல பெஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் டூ டிசர்வ் திஸ் டைட்டில் அப்படின்னா இவங்கலாம் கிடையாது. பட் பெஸ்ட் கேமர்ஸ். எல்லாருமே பார்வதி, திவ்யா, அப்புறம் வந்து சாண்ட்ரா. ஏன்னா இந்த டாஸ்க் பூரா பார்வதி சாண்ட்ரா ஸ்டீல் த ஷோ. அதுதான் ஆமா. நான் சொல்றது. ஸ்டோல். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா சாரி ஸ்டீலு ம்ஹ்ம். ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஒரு அதாவது ஒரு வைப்ரன்ட்டா இருந்தது. ரொம்ப என்ன சொல்றது? ஒரு லைவ்லியா வச்சிருந்தாங்க வீட்ட. சாண்ட்ரா இந்த மாரி சும்மா ஓபி அடிச்சு திருப்பி ஒரே சண்டை. எனக்கு தெரியாது, 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 தெரியாது. டண்டனக்கா, டனகனக்கா, என்னன்னா, டண்டனக்கா அந்த எப்பயுமே மாரி இல்ல. பார்வதி மட்டும் தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருப்பாங்க. ஆனா வந்து இவ்ளோ பெரிய ஒரு சீக்ரெட் டாஸ்க்கு. ஆக்சுவலி இந்த டாஸ்க் பூரா பார்வதி வந்து ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்க வந்து வீக்கெண்ட்ல வந்துட்டு சாண்ட்ராவுக்கு அகைன்ஸ்டா பயங்கரமா எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அனாலிசிஸ்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. வியானா அனாலிசிஸ் குடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வரதே கிடையாது. நான் என்ன சொல்றேன், இதுல. ஸ்டார்ட்டிங்ல இவங்க கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க. அப்ப வந்து இவரு விக்கல்ஸும் ஓகே. நான் அவர அனுப்பிச்சுடுறேன்னாங்க. அது ஆமா. அது பார்வதியும் அனுப்பிச்சுடுறேன்னாங்க. அப்ப நடுவுல என்ன நடந்தது? போய் பார்வதியும் அங்க போயிட்டு பேசும்போதும் விட்டுருங்கண்ணே, அங்க நெறைய விட்டுருங்கண்ணே. கான்வர்சேஷன் நடந்துச்சு. வியானா வந்து பேசுனாங்க. ஐயோ! வியானா என்னால அது தாங்க வந்து முடியல. இதாயிடுச்சு. வியானா ஐயோ! பயங்கரமான கல்ப்ரிட். அது என்னதுன்னு நாங்க எல்லாத்துலயும். சொல்றோம். நேத்து ஆக்சுவலா நைட் நீங்க நெறைய பேர் நாங்க ஆல்ரெடி போன வீடியோலயே சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் நாங்க சொல்றோம். அ இந்த இஷ்யூ வந்து இந்த டாஸ்க்குக்காக வந்து சாண்ட்ரா பண்ணாங்க. பட் இத பொய்யா ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. திவாகர் வந்து இந்த டாஸ்க் பூராவுமே அவர் பண்ண ஒரே விஷயம் சாதத்த கழுவி வச்சது தான். அரிசிய கழுவி வச்சது தான். இங்கேருந்து அத எடுத்துட்டு வந்து வைக்க சொன்னா வைப்பாரு. எடுத்துட்டு போ சொன்னா போவாரு. எப்ப பாரு கெஸ்ட் கிட்ட போயிட்டு வந்துட்டு நடிப்பு அரக்க நான் எப்படி தெரியறேன்? நான் என்ன பண்றேன்? நான் இப்படி இன்னைக்கு காலையில கூட மஞ்சரி கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்லயே நான் வந்து சைக்காலஜி படிச்சிருந்தேன் மேடம். நான் வந்து இது பண்ணேன் சார். ஆனா வந்து அவங்க வந்து க்ரூகர் எஃபெக்ட்னா என்னன்னு கேட்டாங்க. அந்த எஃபெக்ட்ட வந்து இவரு கண்டிப்பா வந்து க்ரூகர் எஃபெக்ட்ன்றத படிச்சிருக்க மாட்டாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவர் குடுத்த ரியாக்ஷன் அப்படி இருந்துச்சு. அவருக்கு எதுவுமே தெரியல. ஏதோ ஒளறின்லாம் இருந்தாரு. ஆக்சுவலா அதோட மீனிங் வந்து என்னதுன்னா, ரொம்ப லோ ஸ்கில்லே இல்லாத பெர்சன் தான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அறிவாளி. தனக்கு தான் வந்து எல்லா ஸ்கில்லும் இருக்கு இந்த உலகத்துலன்னு நெனச்சிட்டு இருக்கிற ஒரு விதமான ஒரு நோய். அது இவருக்கு இருக்கு. அததான் அவங்க கேட்டுருக்காங்க. இது வைஸ் வெர்சாவும் இருக்கு. ரொம்ப ஹை ஸ்கில்ஸ் வச்சுக்கிட்டு, எனக்கு வந்து எதுவுமே தெரியல. எனக்கு வந்து எதுவுமே வராது அப்படின்னு தன்னடக்கம்ன்ற மாரி பண்ணுவாங்கல்ல. அது ஒரு க்ரிகர் எஃபெக்ட்ன்னு சொல்லி அது வந்து பேர் இருக்காம். அது எனக்கும் தெரியாது. நானும் கூகுள் பண்ணி தான் பார்த்தேன். பட் அது வந்து எனக்கு எல்லாம் தெரியும்ன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல அவரு நின்னாரு. இதுதான் அவரு பண்ணாரு. அந்த டாஸ்க்லயே. சோ இது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இல்ல. கரெக்ட்டான குற்றச்சாட்டு தான். அவரு எதுவுமே பண்ணல. ஆக்சுவலா அவரோட சீனியர் ஒருத்தர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ம். அதுல வீடியோ போடல. அவரு வந்து பேட்டி கண்டாங்க. அப்ப ம். அவரு சொன்னாரு, "நான் படிக்கிற காலத்துல நான் நர்சிங் படிச்சுட்டு இருந்தேன். அவரு இது பிசியோதெரபி படிச்சுட்டு இருந்தாரு. ம். அவருக்கும் எங்களுக்கும் ஒரே கேம்பஸ் தான். பட் வேற வேற பில்டிங். அது மாரி தான் அவரு பண்ணுவாரு. எல்லார்கிட்டயும் நான் தான் அறிவாளி. இந்த காலேஜ்லயே பெஸ்ட் ஸ்டூடண்ட் நான் அவுட் கோயிங் ஸ்டூடண்ட்." இப்ப கூட சொன்னாரு. ம். பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடண்ட்டா எனக்கு தான் அவார்ட் குடுத்தாங்கன்னாரு. இதெல்லாம் காலேஜ்ல போய் விசாரிச்சா தெரிஞ்சிரும். தெரிஞ்சாலும் அவரு கவலைப்பட மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவரு வந்து சொன்னாராம், ஒரு வாட்டி இது மாரி பெருசா ஆயி, ஒரு கலாட்டா ஆயி, இங்க இருக்கிற நர்சிங் ஸ்டூடண்ட்ஸ்லாம் சேர்ந்து போய் அவர அடிச்சுட்டாங்களாம். ஐயய்யோ! அடிச்சப்போ அடிச்சுட்டு அவரும் திருப்பி வந்து எகிரி இது பண்ணி ரொம்ப பெரிய கலாட்டா ஆயிடுச்சாம். ம். அதுக்கப்புறமா வந்து இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இவரோட அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு, இவருக்கு ஆக்சுவலா வந்து டிசி குடுத்து அனுப்புறதா இருந்தாங்களாம். அந்த மாரி இருக்கிற சிச்சுவேஷன்ல அப்புறம் அவங்க அப்பா வந்து சாரி கேட்டுட்டு, அதுக்கப்புறமா இவர சேர்த்துக்கிட்டாங்களாம். அவர் சொன்னார், "அது மாரி அவருக்கு அங்கேயே அப்பவே இருந்திருக்கு அந்த மாரி புத்தி. அவருக்கு வந்து எப்பவுமே எங்க போனாலும் இப்படி எல்லாரையும் இருக்கவங்களுக்கு டீகிரேட் தான் பண்ணுவாரு. சக்சஸ் கிடைக்குது. எல்லாரையும் டீகிரேட் பண்ணுவாரு. தான் மட்டும் தான் பெஸ்ட்." இல்ல அத சொல்லி, சொல்லி அவரு இவ்ளோ பெரிய நெலைமைக்கு வந்துட்டார்ல. இப்ப இது அந்த எவ்ளோ நாள்? இதெல்லாம் எவ்ளோ ஷார்ட் டெர்ம் நாள் சக்சஸ். நாள்ன்ட்டு நல்லா இல்ல. தெரிஞ்சுக்கோ. எதுவுமே நிலையா நிக்கிறது தான் ஒரு இது. நீ வந்து உனக்கு இதுக்கு முன்னாடி வந்து இவர பார்த்திருக்கியா? பவர் ஸ்டார் பார்த்திருக்கியா? அவர் எவ்ளோ குறுகிய காலத்துல பெரிய ஆளானாரு. இப்ப ம். அவரு எங்க இருக்காரு?
இத்தனைக்கும் இவரை விடு, அவர் படத்திலேயே நடிச்சாரு. ஆமா. அத்தனை படம் நடிச்சாரு. அவரே நான் டாக்டர்னாரு. அவர் டாக்டரே கிடையாது. அவர் ஒய்ஃப் ஏதோ சித்தா டாக்டரோ என்னமோ. ஆனா இவரு நான் டாக்டர்ன்னு இவரு இதே பைத்தியம் தான் அவருக்கும். ஓகேவா? அவர் இந்த மாரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவரே கூட படம்லாம் எடுத்தாரு. இன்னைக்கு அவர் எங்க? இந்த ஷார்ட் டேர்மா வர்றவங்கலாம் ஷார்ட் டேர்மா அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு? நான் 11 மாசத்துலயே ஃபேமஸ் ஆயிட்டேன். எனக்கும் அதே மாரி தான் தோணுது. இவரு ரீசென்ட் டைம்ஸ்ல தான் நம்ம பார்த்திருக்கோம். இல்லையா? 1 ஆமா. இயர்க்குள்ள தான் அவர பார்த்திருக்கோம். அவர் 1 இயர்க்குள்ள தான் அந்த வீடியோ இல்ல ஆனா போட்டுருக்காரு. போன வருஷமே வந்து நெறைய பேர் நம்மட்ட சொன்னாங்க இல்லையா? திவாகர் உள்ள போவாருன்ற மாதிரிலாம். ஆனா வந்துட்டு இப்ப அவர் சொன்னார் நான் 11 மாசத்துல அவ்வளவுதான். போன 11 மாசத்துல ஃபேமஸ் ஆயிட்டாரு போல இதுக்கு முன்னாடி. ஓகே. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா வந்து இத சொன்னாங்க. எனக்கு வந்து அவர் வேண்டாம் என் டீம்ல. அப்ப திவாகர், பார்வதி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இத்தனைக்கும் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்ட்டே போய் உங்கள நாங்க பாத்திரம் கழுவுற டீம்ல போட்டுறோம். நீங்க அதுக்கு போங்க அப்படிலாம் சொல்லி எல்லாம் பேசுறாங்க. அண்ட் பை த வே பாத்திரம் கழுவுற டீம்னோட ஞாபகம் வந்துச்சு. கெமி வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கையெல்லாம் வந்து இந்த தண்ணி பட்டு பீல் ஆகுதாம் ஸ்கின்னு. அவங்க பாவம் அவங்க ஆக்சுவலா அவங்க ரொம்ப வேலை பண்ணியிருக்காங்க. அதுக்கான டியூ கிரெடிட்ஸ் கிடைக்கவே இல்ல. ஒரு பீட்ரூட்ல வந்துட்டு அதுவும் அமித் தான் வந்து புழிஞ்சு குடுத்துருந்தாராம். நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே போட்டிருந்தாங்க. பீட்ரூட்ட புழிஞ்சு குடுத்தது அமித், கேசரி ஐடியா வந்து இது கிண்டி விட்டு இவங்க போய் குடுத்தது தான் வியானா. அதுக்கே எந்தின்ட்டாங்க. இன்னும் வஞ்சரம் மீனும் வந்து சாண்ட்ரா தான் இல்ல பண்ணாங்க. அவங்க வாயாலே சொல்லி ஒரு வீடியோல சொல்லிருக்காங்க. அவர் தான் புழிஞ்சு குடுத்தாருன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கும் வந்துட்டு ஆனா அங்க உள்ள போயிட்டு தீபக் நான் தான் பண்ணேன். ஆ, கையில் புயிஞ்சி ஏங்க ஒரு பயங்கரமான ஒரு ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல்ல ஒருத்தவங்க வந்து கையில சொல்றாங்க. புயிஞ்சி நான் புயிஞ்சி கையால குடுப்பாங்க. புயிஞ்சினோனே அதுக்கு பிரியங்கா சொல்றாங்க. ஐ வாஸ் வெரி மச் சர்ப்ரைஸ்ட் வித் யுவர் ஸ்வீட்ஸ். ஐ அம் எக்ஸ்பெக்டிங் அப்போ சம்திங் டிஃபரண்ட். திவாகரும் இது வினோத்தும் வந்து கையில வந்து அதை எடுத்து வச்சுட்டு கையில வந்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க. கெஸ்டே வந்து ஒரு வேற ஏதோ டபுள் இதுல ஸ்டாண்டர்டு, டூ ஃபேஸ்டு. அது கெஸ்டே கிடையாது. என்ன பொறுத்த மட்டும் நான் வந்து இவங்களெல்லாம் ரொம்ப அட்மையர் பண்ண ஆளு. எக்ஸப்ட் பிரியங்கா. எனக்கு பிரியங்காவை சுத்தமா பிடிக்காது. நான் சொல்றேன் தீபக் அண்ட் மஞ்சரியா ரொம்ப என்ன சொல்றது? ஒரு அவங்கள நாங்க கண்ணாபின்னு திட்டியிருக்கோம். அதே சமயத்துல அவங்க பிரைஸ் பண்ற நேரத்துல பிரைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதுதான். நமக்கு அவங்களுக்கு வந்து எப்பவுமே நான் கரெக்ட் தான். 2 பேருமே பைத்தியம் மாரி உளறிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஃபுல்லா அவங்க தான் இருந்தாங்க. ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க என்ன வேலைக்கு வாங்க வந்தீங்களா? அதெல்லாம் வரலாம். இதை முடிச்சிடலாம் எனக்கு முதல்ல. பிடிக்கவே இல்ல அது. சொல்லு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்ரா இதெல்லாம் சொன்னோன்னே எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வியானாட்ட வந்து நான் இனிமே அவர் இருந்தா நான் வேலை பார்க்க மாட்டேன், நான் குவிட் பண்றேன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அவர் வேணாம். அதுக்கு இது அவங்க தலைகிட்ட சொன்னாங்க. போய் சொல்லிடுங்க. நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்கன்னா விட்டுருங்க. அவ்வளவுதான் விடுங்க அப்புறம் அப்படின்னாங்க. யாருக்கு சொன்னது? அதுக்கப்புறமா வியானா வந்து அங்க வந்து இந்த கிச்சன் க்ளோஸ்டுன்னு இவங்க சொன்னாங்க சாண்ட்ரா. இவங்க பிரியங்கா கிட்ட நடுராத்திரி வந்தாங்க அவங்க. அப்போ வந்து இவங்க இது வந்து வந்து பிபிஏ வந்து அவங்கள வேணும்னே அந்த இது எல்லாமே டைம்ல வந்து பிளான்ட் செட்டப் மாதிரி தான் தான் இருந்தது. இருந்தது. இப்போ இவங்க வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி க்ளோஸ்டுன்னாங்க. நான் பண்ணி தரேன், நான் ஷெஃப், நான் எல்லாமே பண்ணி தரேன், நான் எல்லாமே பண்ணேன். எல்லாரும் வந்து நாங்க பண்ணி தரோம் வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்க போயிட்டாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, திருப்பி வந்தாங்க. நீங்க அதை விடுங்க, கிளம்புங்க, நானே பாத்துக்கிறேன். இந்த கோவம் தான் வியானாக்கு. தள்ளுங்க நான் பண்றேன்றது தான் அந்த கோவம். நான் வந்து நேம் வாங்க வேண்டிய இடத்துல என்ன வந்து ஹெட் ஷெஃப்னு சொல்லி என்ன தள்ளி விட்டாங்க. இப்போ நான் எப்படி மாத்துறேன் பார் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணது தான் போய் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்ட்ட பேசுறது, பார்வதிட்ட பேசுறது. எல்லாமே வந்து பட் என்ன தெரியுமா, இது எதையுமே காட்ட மாட்டாங்க. இவங்க பின்னாடி உட்கார்ந்து இவ்ளோ பேசுறாங்களே, அது எதையுமே காட்டப்படுறது கிடையாது 1 ஹவர்ல. அவங்க எங்கேயுமே இந்த மாதிரி பேசுறத காட்டுறதே கிடையாது. பின்னாடி உட்கார்ந்து அவங்களோட 24 மணி நேர வேலையா அதுதான். அதனால தான் அவங்கள எபிசோட்லயே காட்டுறது இல்ல. அங்கங்க வந்துட்டு ஓகே அது மட்டும் காமிச்சின்னு இருக்காங்க. வியானா இந்த கேமரா நல்லா பார்த்தா இப்படி கேமரா இப்படி பாப்பாங்க கேமராவை. அப்படி பார்த்தா அப்படி பாப்பாங்க. அவங்களுக்கு சர்வ் அது பண்ணும்போது பார்வதியே சொன்னாங்க, நீங்க கேமரா கான்ஷியஸா இருக்கீங்கல்ல. நோ, நான் கேமரா பத்தில பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஊர்ல இருந்தாங்க. எல்லா போட்டோஸும் அவங்க கேமராவை பாக்குற மாதிரி எல்லா கேமராவும் ஆமா. அன்னைக்கு நான் பார்த்தேன். சுபிக்ஷா அவங்களும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா இப்படி பாக்குறாங்க. பார்த்தா அங்க கேமரா இருக்கு போல இருக்கு. அப்படியே ஒரு நிமிஷம் இப்படி பார்த்துட்டு அப்புறம் இப்படி டவுன் பண்ணிட்டாங்க ஃபேஸ. ஆமா. நான் வொர்க் பண்ணலன்னு போனதா தான் அவங்க இதெல்லாம் பண்ணாங்க. உடனே விக்ரம் அப்புறமா வந்து என்ன பண்ணாரு, நீங்க சொல்ற ரீசன்ஸ் எனக்கே ஃபேரா படல. நான் இன்டர்ஃபியர் பண்றேன். அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்க, சப்பாத்தி நல்லா இருக்குன்னாங்க. சப்பாத்தி நல்லா இருக்குன்னு உடனே திவாகர் நான் தான் மேடம் பிசைஞ்சேன் மாவை அவனோட சாண்ட்ரா சொன்னாங்க, நான் தான் மேம் பிசைஞ்சேன், நான் தான் வினோத் சொன்னாரு, யோ வாய முடியா அது பழைய மாவு நினைச்சிட்டு மேடம் இப்பதான் மேடம் பேசுனாங்க, இவங்க தான் மேடம் பேசுனாங்க அப்படின்னு வினோத் சொன்னாரு. அப்புறம் வந்து வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த ஸ்டீலிங் கிரெடிட் ஸ்டீலிங். ஆக்சுவலா இதுக்கு வியானா சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. வியானாவை கிரெடிட் ஸ்டீலிங் கடைசியில வந்துட்டு எல்லாரும் சேர்த்து தான் பண்ணோம்னு அவங்க சொன்னாங்க. அப்படின்னா அப்பயும் வந்து தீபக் வந்துட்டு அப்படியே இருந்தாலும் நீங்க வந்து அவர் வந்து வியானாவை கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு புகழ்ந்து கொட்டினதே அவர் தான். அப்படி இல்ல அது சேனலே சொல்லி அனுப்பிச்சிருக்கு இவங்கெல்லாம். நான் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, நெத்தியில என்னமோ பொட்டு வச்சவங்களுக்கு எல்லாம் வந்து தனி ஏதோ அடையாளப்படுத்துறாங்க நம்மளுக்கு அப்படின்லாம் பிரியங்கா பேசுறாங்க. அரோரா பொட்டு வச்சிருந்தாங்க. ஆமா, துஷார் வச்சிருந்தாரு, பிரவீன் வச்சிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, ஏன் போட்டு வச்சிருந்தாங்கன்னு தெரியல. நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். திடீர்னு பார்த்தா எல்லாம் சந்தனம் வச்சிருக்காங்க, இன்னும் வச்சிருக்காங்க அப்படின்னு பிரியங்கா எனக்கு சொல்லிட்டு. எது இதுனா இவங்க என்ட்ரி ஆகும்போது எல்லாருக்கும் சந்தனம் வச்சு விட்டாங்க. ஆமா அது சந்தனம் அவங்க அதனால கொடுத்திருந்தாங்க. அது இருந்தது, அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்களோன்னு நான் நினைச்சேன். அப்புறம் வந்துட்டு விக்ரம் சொன்னார், நான் அவருக்காக ஃபைட் பண்ணதாங்க செய்வேன், அவர் திடீர்னு மேல எந்த தப்பும் கிடையாது. திடீர்னு இப்படிலாம் சொல்றீங்க, நீங்க என்ன குவிட் பண்றீங்களா? குவிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, கனியக்கா உங்களை நம்பிதான் இருக்கேன், எப்ப வேணா கூப்பிடுவேன், பி ரெடி. அப்புறம் வந்து வியானா நான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே, நாளைக்கு சாப்பாடு 12 மடங்கு டேஸ்டா இருக்கணும். இந்த சீனுக்காகவே அவருக்கு வச்சு செய்யலாம், தப்பே கிடையாது. அவர் பண்ணதெல்லாம் நிஜமா சுபிக்ஷா, நான் பண்ணி தரணும் இல்ல, நாங்க பண்றோம்.
இல்ல எல்லாரும் வந்து நிஜமா இமோஷனல் ஆயிட்டாரு. அவர் எவ்வளவு மெச்சூர்டான பர்சன். சும்மா அவரால வெறும் ஆக்டிங். இவரு இங்க ஒரு குத்து, இல்ல அங்க ஒரு நான் குத்து. இதையும் வந்து எல்லாருக்கும். சொல்லிடுறேன். இவரு வந்து பிக் பாஸ்க்கு வந்து ரிவ்யூ போடுற மாதிரி ஐ மீன் இந்த ஸ்பூஃப் மாதிரி வந்து ஆல்ரெடி போன சீசன்ஸ்க்குலாம் பண்ணியிருக்காங்க. ஆமா. எப்பவுமே பண்ணுவாங்க. நான் இவங்க பிக் அந்த பாஸையே பாவங்கள் பார்த்தது இல்லன்னு புழுகுறாரு. சொல்லுவாரு பிரியங்கா புழுகு கிட்ட. நெறைய விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த மாரிலாம் எனக்கு இருக்கும்னே தெரியவே தெரியாதுன்றாரு. இவரோட இப்பவே ஸ்டாண்ட் சொல்லிட்டு அப் காமெடில இவரு பிக் பாஸ பத்தி பேசியிருக்காரு. நீங்க அவரோட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா, போன முன்னாடி சீசன்ஸ்க்குலாமே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது இவருக்கு பிக் பாஸ பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்காம இருக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவரு வேணும்னே இங்க வந்து ஒரு சிம்பத்தி கார்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதே இவரு மாரி ரொம்ப வியானா அது நீ ஒண்ணு நியாயஸ்தர்ன்ற பாத்தியா? மாதிரி. ஆ. வியானா அது நீ ஒண்ணு ஆ பாத்தியா? லூயி விட்டான் பேக் அவங்க அம்மா பிரசன்ட் பண்ணாங்களாம். ஆனா அவங்க ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி. அவங்க சாதாரணமா பேசும்போது கூட இப்படிதான் பேசுவாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து சாங் போறதுக்கு முன்னாடி எல்லாரும் டிரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு அது இருக்காங்க. என்னது இது டபுள் ஸ்டாண்டர்ட்? நேத்து அப்படி வந்து நீங்க பாத்ரூம் எல்லாரும் திறந்து சொன்னீங்க. வச்சிருந்ததா? திவ்யா கிட்ட வந்து என்ன சொன்னீங்க? நீங்க தான் வந்து சொல்லியிருக்கணும். நீங்க தான் வந்து சொல்லியிருக்கணும். அதாவது ஒருத்தர் வந்து அடிபட்டு, மிதிப்பட்டு இவங்க எல்லாம் அடுத்த ஃப்ரை தடவ பண்ணி இவங்க சரியாயிடுவாங்க. ஏன்னா அப்பலாம் பார்வதியும் வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணல. யாருமே அவங்கள சப்போர்ட் பண்ணல. இதே விக்ரம் கூட அவங்க சொன்ன பேச்செல்லாம் ஒண்ணும் கேட்கல. நைட் எல்லாம் உட்கார்ந்து அவர்ட்ட தான் புலம்பின்னு இருந்தாங்க. ஆனா கெமி, கம்ருதீன் அந்த இடத்துல நான் ஆமா, சொல்லுவேன். ஆமா. கெமியும், கம்ருதீனும் அவங்க வேலைய பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சாண்ட்ரா அவங்க வேலைய பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சபரி கனி கரெக்ட்டா அவங்க வேலைய எழுந்தாரு. பண்ணிட்டு இருந்தாரு. சபரி காலங்காத்தால எழுந்து ஆமா. வந்த பிரவீன் கரெக்ட்டா யூனிஃபார்மோட இருந்தாரு. ஆமா. மத்த ஒரு இந்த சில கேஸ் பேசுன இருக்குதுல்ல இந்த அதெல்லாம் துஷாரு, அரோரா வேற எங்கேயும் ஆடுறதுக்கு இல்ல. நீங்க துஷார் எக்ரின்னு வராரு. எங்க ஏன் போனாரு துஷாருக்கு இத்தன வந்து நாளு? ஒரு திவ்யாவை அமினிஷா. பார்த்தா மட்டும் வருது? ஆமா அமினிஷா இருந்தாரு இத்தன நாளு. இவ்வளவு நாள் பாரு கிட்ட எகிர்னாரு. அப்புறமா ஒரு பப்பு வேகல போல இருக்கு பாரு கிட்ட. இப்ப பாரு கிட்ட அடங்கிட்டாரு. சரண்டர். அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சரி கிட்ட எனக்கு கேட்கணும். சாண்ட்ரா அங்க சுத்திட்டு இருந்தாங்க யூனிஃபார்ம்ல. குவிட் பண்ணிட்டாங்கன்னா ஏன் பிரிமிசஸ்ல இருக்காங்க? பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு வெளிய தூக்கி போட முடியும்? என்ன பேச்சு பேசுறாங்க அவங்க எல்லாம்? எனக்கு சீரியஸா தெரியல. ஏன் இவரு சொன்னாரு தீபக் ஆ. த்ரோ ஹர் அவுட் த்ரோ ஹர் அவுட். யாருங்க நீங்க? பிக் பாஸ் ஹவுஸ்னா நான் சொல்றேன். ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. அந்த இடத்துல ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. அவங்க யூனிஃபார்ம் போடாம ஒருத்தங்க இருக்காங்க. நீங்க போயிட்டு த்ரோ தேம் அவுட் அப்படின்னுவீங்களா? நீங்க யாரு? அந்த ஸ்டாஃப் எல்லா ஸ்டாஃபும் தான் அங்க நீங்க இருப்பாங்க. மேனேஜரை கூப்பிட்டு பேசலாம். நீங்க ஹைலி அதுக்குள்ள அவங்க உங்களை நீங்க வந்து உங்க ஏதாவது வீடியோ பிரச்சனை எடுத்து நீங்க பண்ணாதான். இல்ல நீங்க வீடியோ எடுத்து அதை நீங்க சோஷியல் மீடியால போடலாம். அவங்க ஸ்னீஸ் பண்ணாங்கல்ல அதுக்காக தான் அவர் பண்ணாரு. நீங்க சோஷியல் மீடியால போடலாம். நீங்க எல்லாம் அவங்கள த்ரோ பண்ணுங்கன்னு சொல்ல தான் முடியும். நீங்க அவங்க கிட்டயே போயிட்டு ஆர்டர்லாம் போட முடியாது. அது நீங்க அவங்க என்ன வேலைக்கு call. வாங்க வந்தீங்களா ஹோட்டல்ல? அத மஞ்சரி நீங்க அப்புறமா பேரு சொல்றாங்க. என்ன? நம்ம விலைக்கு வந்து வாங்க வர்ற மாதிரியே இருக்குது. ஆமா உங்களுக்கு அந்த பைத்தியம் மாதிரி உங்கள மாதிரி அது இவங்களுக்கே என்ன டாஸ்க்னு தெரியல. ஆமா. புரியுதா? அது அவங்களால சொல்லவும் முடியல. ஆமா. அதுக்கப்புறம் சாண்ட்ரா தான் சொன்னாங்க. என்னோட டவல்ஸையும் குட்ஸ்லாம் குடுங்க. நான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸை வந்து குடுத்துறேன். நீங்க எனக்கு சம்பளம் தர மாட்டேன்றீங்க. எனக்கு எல்லாத்தையும் புடிப்பேன்றீங்க. அப்புறம் நான் ஏன் அவங்க பண்ணணும்? எதுவுமே வாய விடல. ஆனா நிறைய எல்லாமே வார்த்தைகள் சொல்றது பார்வதி. வியானாவை சொன்னாங்க. இது எல்லாமே கட் ஆயிடுச்சு. வியானா இவங்கள பேசுனதும் கட் ஆயிடுச்சு. இவங்க வியானாவை பேசுனதும் கட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நைட் நடந்துச்சு. வியானா என்னத்துக்கு தேவையில்லாம பேசுது? இன்னொன்னு அது ஸ்டோர் பார்வதி நீங்க ஒருத்தவங்கள அட்டாக் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு பார்வதி இது வந்து சைலண்டா அவங்க பண்ணது எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் சொல்றேன். பார்வதி ஒருத்தர் அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்றதே மறந்து போச்சு உங்களுக்கு. அப்புறமா அவங்களும் உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க தீபக் கிட்ட. இந்த வீட்ல எல்லாம் மறக்குது. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் மறந்து போயிடுச்சு சார். எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. நம்ம அட்டாக் பண்றோம்னு போறோம். சொன்னீங்க என்ன சொன்னீங்க? சொன்னீங்க அவ்வளவுதான். எனக்கு என்ன சொன்னீங்களா ஞாபகம் இல்ல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? வந்துச்சியா? என்ன பண்ண சொல்ற? அவர் என்னோட ட்ரெஸ் இது டவல் குயில்ட் எல்லாம் கொடுக்கு. அவங்க வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷா தானே கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க. அது அங்க சாண்டின்னு எழுதிருக்கு. இந்த பேர்ல இங்க யாருமே இல்ல மேம். சாண்டின்னு எழுதிருக்கு. அந்த சாண்ட்ராக்கு சாண்டின்னு எழுதிருக்கு. இந்த நேம்ல யாருமே இங்க இல்ல. பிக் பாஸ்லாம் வேணும்னே பண்ணது நான் நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. அப்ப வந்துட்டு எனக்கு வந்து அவங்க ஸ்னீஸ் பண்றாங்க. இது எல்லாமே அவங்க ஆக்டிங் தாங்க. நல்லா தெரிஞ்சது. அந்த டாஸ்க் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் தீபக்லாம் போய் பிரச்சனை கட்டி பிடிச்சதையும் சாண்ட்ராவை கட்டி பிடிச்சிட்டு அணைச்சிட்டு பேசினதும் அவ்வளோ வந்து இதுவா பேச இது எல்லாமே அவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்க. எக்ஸப்ட் ஃபார் கண்டஸ்டன்ஸ்க்கு இது தெரியல. இது பிரியங்காக்கு தெரிஞ்சுதான் உள்ள வந்திருப்பாங்க எனக்கு தெரியும். பிரியங்காக்கு இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது டப்புன்னு உள்ள அனுப்புறாங்க. இவங்க அந்த டைம்க்கு அனுப்ப வேண்டிய வேலையே கிடையாது. நீங்க நேத்து அதே சாப்பிட்டீங்க மாதிரி சட்னி. க்ளோஸ்ட்ன்றது ஏன் இது க்ளோஸ் ஆயிருக்கு? இவங்க வந்து படுக்க வேண்டிய மட்டும் தானே. ராத்திரி 2:30 மணிக்கு வரவங்களுக்கு சோறு கொடுங்க. அவங்க எதுக்கு அந்த போர்டே குடுக்குறாங்க? க்ளோஸ்ட் ஓபன் ஒரு போர்டே தர தேவையில்லையே. 24 ஹவர்ஸ் ஓபன்னா இந்த மாதிரி சண்டை வரணும் தான் அந்த போர்டே கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு வந்துட்டு அவ்வளவு தியானாக்கு எப்படி தெரியுமா? ஏதாவது ஒரு சண்டைனா தானும் போய் நிக்கணும். அவ்வளவு நாள் நான் தான் அந்த பெட்ல படுத்துட்டு இருந்தேன். என் ட்ரெஸ்லாம் தான் அங்க இருந்தது. நல்லா இருந்தது ஆக்சுவலி. இதை நீங்க லைவ்ல பாக்கும்போது கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு எனக்குலாம். ரொம்ப நேரம் போயினே இருந்துச்சுன்ற மாதிரி. இது கட்டா இதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. இல்ல ஆக்சுவலா அவங்க போய் தங்கவே இல்ல அங்க. இல்ல நாங்க தங்குனாங்க. அங்கதான் தங்குனாங்க. அப்படியா? நான் பார்க்கவே இல்லையே. அது இவங்க சொன்னாங்க. ஆக்சுவலா இந்த சட்னில ஒரு நாள் அங்க இருந்தாங்க சார். அவ்வளவுதான். சட்னில வந்து முடி இருக்கு அப்படின்றது வந்து அது அவங்க எதுல சொல்றாங்கன்னு தெரியல. பட் வாட்டர்மெலன் வந்து ஏதோ வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கையில இருந்து பிரியங்கா அந்த முடியை எடுத்தாங்க. வேற ஒரு முடியை. இவ்ளோ நீட்டா ஒரு முடி எங்க இருந்து வந்து இல்ல செட்டப்லாம் இல்ல. சாதாரணமா அவங்க வந்தப்போ இவ்ளோ பெரிய முடி ஒரு கையில தொங்குது. அது சமைச்சிட்டு இருக்கும்போது. எனக்கு இந்த மாதிரிலாம் இதுல போட்டுறாதீங்க எனக்கு புடிக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க.
அப்புறமா ஆஸ் யூஷுவல் அந்த எல்லா இதையுமே நாங்க போன வீடியோல வந்து ரொம்ப தெளிவா ஃபுல் சண்டை சச்சரவு நான் ஒண்ணு எல்லாத்தையுமே பார்த்தேன், சொன்னோம். அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் பிரியங்கா வந்து சாரி பிரியங்கான்ற பாரு. திவ்யா பார்வதி பார்வதி போயிட்டு இவர்கிட்ட கேட்டாங்க. நம்ம விக்கல்ஸ் கிட்ட. ம். எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்க. திவ்யா இந்த சைடு வந்துட்டு எல்லாரும் நம்மளே டார்கெட் பண்றாங்கன்னா பிரஜன் கிட்டயா? ஆ, அவங்க இவங்கள டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொன்னா கூட அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த 4 பேர்ல 3 பேரை தான் அவங்க டார்கெட் பண்றாங்க. அமித்தை விட்டாங்க. இல்ல பார்வதியை கேளு. பார்வதி வந்து கேக்குறாங்க டார்கெட் பண்றாங்கண்ணா அப்படின்னு உடனே விக்கல்ஸ்ல ம். இந்த வாரம் டாஸ்க்ல எல்லாமே போயிடுச்சு பாரு. யாருமே உன்னை டார்கெட் பண்ணல. ஆ. டாஸ்க்ல அந்த மாதிரி வந்தது. நீ ஏன் சைலண்ட் ஆயிட்ட? உடனே அவங்க டார்கெட் பண்ண இதுதான் இப்ப போறாங்க. பயமாவே இருக்கு பார்வதிக்கு. பார்வதிக்கு உடனே ஐயோ நம்ம கதை காலி. அப்படி நான் சொல்றீங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்க? உங்களுக்கு அவங்க என்ன வேற வந்து சாண்ட்ராவோட உண்மை முகம் வெளில வந்திருக்குனே. உண்மை முகம் வெளில வந்திருக்கு. அந்த சீக்ரெட் திவாகர் வந்து சீக்ரெட் டாஸ்க் ஏங்க சொல்லல? அது வந்து அவர் அன்னைக்கு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இவர் விஜய் சேதுபதி சொல்லுவாரா? ஐயோ இத எடிட் நாமே போட்டு காட்டுங்க. பாஸ்ன்னு சொல்லி இப்ப சொல்லுவார் போல இருக்குது. இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து என்னெல்லாம் நடந்துச்சுன்றது வந்து சும்மா சொல்லணும்னா இந்த பிரச்சனை எல்லாம் தாங்க முடியாம விக்ரம் ரிசைன் பண்ணிட்டாரு. சாண்ட்ரா கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்ல ஒருத்தவங்க ரிசைன் பண்ணணும். அது அவங்க பண்ணிட்டாங்க. அப்புறமா வந்து ஒருத்தரை வந்து இது பண்ணணும். ஸ்வாப் பண்ணணும். அப்ப அத வந்து ஆல்ரெடி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்துட்டு பொம்மை ஆக்கிட்டாங்க. பொம்மைய வந்து மேனேஜர் ஆக்கிட்டாங்க சபரிய. அதுக்கப்புறம் வந்துட்டு வியானா சொல்லிட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறமா வந்து இவங்க கையில சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இது நடந்து அதெல்லாம் காட்டவே இல்ல. கனிலாம் பயங்கரமா வந்து அவங்க புகழ்ந்து தள்ளிட்டு இருந்தாங்க. என்ன சாப்பாடு, என்ன மீன் குழம்பு, என்ன கத்திரிக்காய், என்ன இது எல்லாமே ஒரு செட்டப் மாதிரியே தான் இருந்தது. புரியுதா? எல்லாமே செட்டப். இப்போ இவங்க எல்லாமே ஆக்ட் பண்ணிட்டு தான் நம்ம கூட கடுப்பா இருந்தது தவிர இன்னைக்கு வந்து இதுல பாக்கும்போது தான் அந்த ஆக்டிங் தெரியுது. ஆக்சுவலா லைவ்ல பாக்கும்போது அப்படி தீபக் இதுல அது எனக்கு ஆக்டிங்கா ஃபீல் ஆச்சு. அவர் எதுக்கு அழுவணும்? சம்பந்தமே சோ இதெல்லாம் நடந்தது. அப்புறம் மனோ சார் வந்தாரு. அவர் முன்னாடி வாட்டர்மெலன் ஒரு இது பண்ணோம்னா அவர் வேற அங்க முடியலடா சாமி பயந்துட்டாரு அவர். இல்ல வேணாம். வணக்கம் தமிழக மக்களே. இல்லப்பா ரெண்டாவது வாட்டிலாம் இல்லப்பா. வட்டக்கனால். அப்புறமா வந்துட்டு இந்த டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து 2 ஸ்டார் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை பிரவீனுக்கும் சபரிக்கும் கொடுத்தாங்க. சபரி வந்து திவ்யா சொன்ன மாதிரி லாஸ்ட் நிமிஷத்துல வந்து சோப் போடுற கேஸ் வேணும்னே இவங்க செட்டப் பண்ணி இவங்க பாருங்களேன். நீங்க எல்லாரும் போட்டு திவ்யா பாரு சாண்ட்ரான்னு இவங்க எல்லாம் கார்னர் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இவங்க எல்லாம் கேடு கெட்டவங்க நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல அழகா அன்பு கேங் மேல வருது. கனி புகழாரம், எஃப்ஜேக்கு புகழாரம், இவரு சபரிக்கு புகழாரம். சேனலே இதான் விரும்புது. கெமிக்கு ஆக்சுவலா புகழாரம் கொடுத்துருக்கோம். கெமியும் கமருதினும் நின்னு விளக்குன பாத்திரமா அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய இதுவோ இல்ல அவங்களுக்கு கிடைக்க எனக்கு கமருதினை பிடிக்காது. ஆனா இந்த இது வரைக்கும் அவர் நல்லா தான் பண்ணாரு. பிரவீன் கூட சொல்றேன் நல்லா எல்லாமே நல்லா தான் பண்ணுவாரு. பார்வதின்னு வந்தாதான் கேவலமா பண்ணுவாரு. இப்ப கூட சண்டை போடும்போது அவங்களுக்கு அவரோட மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க போல இருக்கு. மாத்தி ஊட்டிக்கலாம். அவரோட மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இந்த கண்ட்ராவி டாஸ்க் இதே வேணாம் எனக்கு. அவ யார்கிட்ட பேசலாம் அது கேட்க மாட்டேங்குது. அப்புறமா எனக்கு பெரிய ஒரு மன வருத்தம் பிபி கிட்ட இருக்கு. இவங்க எல்லாம் அண்ணன் சொல்லக்கூடாது டூடு சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் நீங்க சொன்னீங்க. இப்ப வந்து அவர் வந்து பெருசுன்னு சொல்லும்போது பிஹேவியர் செல்ஃப்னு சொன்னீங்க. இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது பிரியங்கா அதை சொன்னப்போ முடிக்கும் போது வந்துட்டு யூ ஆர் ஆல்வேஸ் மை சிரிஸ் டோன்ட் பி ஜெலஸ் அப்படின்னாங்க. அது பிரியங்காக்கு மட்டும் எக்ஸெப்ஷன். I'll always be your person. என்ன கண்ட்ராவி இது எனக்கு புரியவே இல்ல. பிபியா அது பிபி மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. போன தடவை கொஞ்சம் போச்சு, இந்த வாட்டி சுத்தமா போயிடுச்சு. என்னமோ இதுதான் வந்து நடந்தது. இன்னும் வந்து இவங்க எல்லாம் நல்லா பேசிக்கிட்டு இப்படிலாம் இருந்தாங்க. இன்னும் சீக்ரெட் டாஸ்க்ன்றத ரிவீல் பண்ணல. அதை ரிவீல் பண்ணும் நாள் மிக விரைவில். நாளைக்கே சொல்லுவேன் எல்லாமே. நான் விஜய் சேதுபதி சார்ட்ட சொல்லுவேன். இவங்க வேற இவங்க பார்வதி வேற வந்து ரெடியா இருக்காங்க எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. ஆனா இதெல்லாம் வந்து சீக்ரெட் டாஸ்க் தொடர்ந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும் நே அப்படின்னு சொல்ல போறாங்க. ஏன்னா சபரி இதை வந்து கெஸ் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு இது திவ்யா இதை கெஸ் பண்ணாங்க. ரொம்ப ஆப்வியஸா தான் தெரிஞ்சுது. அதுவே இது எல்லாருக்கும் தெரிஞ்சு இருக்கணும். ஆனா வந்து தெரியல சில பேருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அன்னைக்கு சொல்லும் போது அவங்க பார்வதி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, வியானா நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஏதாவது கேட்டுட்டு அப்புறமா சொல்லுவாரு அப்படின்னு சொல்ற மொமெண்ட் எல்லாரும் பாக்கிறதுக்கு ரொம்ப. நாளைக்கு ஷூட்டிங்க. ஏன்னா வந்து பிக் பாஸ் மலையாளமோட ஃபினாலே வந்து சாட்டர்டே ஷூட் பண்றாங்கன்றதுனால நம்மளுக்கு நாளைக்கே வந்துட்டு இந்த ஷூட்டிங் நடந்துருது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிடும். நாளைக்கு தான் வந்து கெமிக்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸும் பண்றாங்க போல இருக்கு. நம்மளுக்கு நாளைக்கே வந்து யார் வெளியில போறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ரம்யா ஜோதா வெளில போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாரமும் ஒன்றும் பண்ணல. ஸோ பாப்போம் என்ன பண்றாங்களோ பண்ணிட்டோம். ஆமா பார்த்தா நியாய பிரகாரம் தர்ம பிரகாரம்லாம் பார்த்தா எஃப்ஜே கீழே இருக்காரு. ஆமா அப்புறமா வந்து அதுக்கு மேல ரம்யா இருக்க மாதிரி தெரியுது. அது எப்போ வேணாலும் மாறலாம். சில ஓட்டுகள்ன்ற மாதிரி அன்அஃபிஷியலா தான் நமக்கு தெரியுது. ஆனா பார்த்தோன்னா இவங்க வந்து எப்படி இருந்தாலும் எஃப்ஜே வெளியே அனுப்ப மாட்டாங்க. துஷாரை இப்போ இவங்களே கொண்டு வராங்க. அரோரா துஷாரு இவங்களெல்லாம் மேல கொண்டு வராங்க. கமருதீனுக்கு பயங்கர அப்படியே புழியறாங்க பிரியங்கா.
சோ இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கு chance இல்ல. ஃபேவரட் கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்றத வந்து எங்களால வந்து இன்னும் அதை வந்து ஃபேவரட்னு எடுத்துக்க முடியல யாரையுமே. ஆனால் ஆனா இந்த வாரம் செம்ம கேமர்ஸா வந்துட்டு சாண்ட்ராவும் திவ்யாவும் இருக்காங்க. இந்த வாரம் எனக்கு பார்வதியை பிடிச்சது. ஆமா பார்வதி வந்து ரொம்ப என்ன சொல்றது கீழே ரொம்ப வந்து mature-ஆ- பாரு இந்த hater வாரம் சொல்லாத ஆஃப்டர் விக்கல்ஸா? விக்கல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மேனேஜரா ஆ, அதுக்கு முன்னாடி அவங்க தான் அவங்களோட லீலைகள் எல்லாம் காமிச்சிட்டு தானே அமக்கலம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. அது முன்னாடி வரைக்கும் கூப்பிட்டா வரமாட்டாங்க, சோ கண்டுக்க இந்த ஒரு மாட்டாங்க. 2-3 டேஸா வந்து பார்வதி செமையா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. 2 டேஸா விக்கல் மேனேஜர் ஆனாரு, நேத்து ஆனாரு. இல்ல சண்டையே போடலமா அவங்க. இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து கத்தலாம் இல்ல. சைலண்டா நிறைய விஷயம் பண்ணாங்க. பட் மதிக்கவே இல்ல, கண்டுக்காமே போறதும் அது ஏன்னா டாஸ்க்னும் போது கத்த முடியாது. வேலை செய்யாம அவாய்ட் பண்றது தானே. இப்ப அவங்க வேலை செய்யாம அவாய்ட் பண்ணாங்க, அவங்கள போஸ்டிங் விட்டு தூக்க வச்சுட்டாங்க. இது அவங்க பெரிய கிரெடிட்டா நினைச்சாங்க. விக்கல் சொன்னோடனே அவன் டம்மி நம்ம மேலன்னு நினைச்சாங்க. அங்க அங்கேயும் வந்து பண்ண பண்ண முடியல. முடியல. சபரி வந்தோடனே சுத்தம். சபரி யாரையும் ஸ்கோர் பண்ண விட மாட்டாரு. நீ ஒரு நிமிஷம் நீ இரு, ஒரு நிமிஷம் நீ ஓப்பனா சொல்லவா, ஒரு நிமிஷம் இரு. அண்ணா லவ் யூ அப்படின்ட்டு பண்றியா லவ் யூ. நீ பண்றியா லவ் யூ. இது எப்படி பண்றீங்களா? நான் நீங்க பண்ண உங்களை மாட்டீங்க. நான் உங்களை நான் செய்யறேன், நீ என்ன ஒண்ணுமே செய்யாத, நீ உட்காந்துரு, நான் வேலை செய்யறேன் அப்படின்னு. சோ என்ன ஆகுது, எப்படிலாம் இது போகுது, இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு தெரிய வரும். எனக்கு தெரிஞ்சு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து நம்ம சாண்ட்ரா. சாண்ட்ரா திவ்யா ஆமா. ரெண்டு பேரும் பார்க்கலாம். ஓகேங்க. ஓகே, உங்களை நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். சோ பாய். பாய்.